Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் வரிசையாக பிஜேபி மேலே குற்றச்சாட்டு. ஒரே லைனில் சொன்னோம்னா என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது எ பெட்டர் வே ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ். திமுக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டுக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி மேலே அள்ளி வீசிடுறது. இன்னைக்கு மகளிர் மாநாட்டுக்கு 50,000 பேர் கொண்டு வர போகிறாரா. பெரிய மாநாடு ஒன்று நடத்த போது இந்த கோயம்புத்தூரில் திமுக சார்பில். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கேட்டால் 50,000 பேருக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு சேலரி கிடைக்கும், ஒரு நாளைக்கு பிரியாணி பொருள் கிடைக்கும். ஆனால் வருத்தமான விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் பஸ் ஓனரும் அன்றைக்கி முடிஞ்சாங்க. அத்தனை பேருக்கும் ஓசியில் வரணும் வண்டி. கவர்மெண்ட் பஸ் முழுசாக இதுக்கு போகும், அதனால் அன்றைக்கி மக்களுக்கு வண்டி கிடைக்காது. இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக கூட்டப்படுகின்ற கூட்டம், அதனால் அன்றைக்கி கோயம்புத்தூர் சந்தோஷமாக இருக்கும். கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு வாழ்வு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு கூலி கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன செஞ்சுட்டாங்கன்னு அவருக்கு வரிசையாக பதில் சொல்லிட்டு போகிற போக்கில் அள்ளி வீசிட்டா சொல்ல வேண்டியது பிஜேபிக்கார வேலை இல்லை. சொல்லுங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சேலஞ்ச். நாம் திருப்பி கேட்கலாம், என்ன செய்யலை சொல்லுங்கள். எவ்வளோ நிதி ஒதுக்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? சரி, இன்னெல்லாம் செய்யலை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடியாது. என்ன செஞ்சுட்டாங்கன்னு ஒரே லெவலில் கேட்டு போயிடுவாங்க. பிஎம் கிசான் சம்மான் நிதின்னு விவசாயிகளுக்கு 85,000 பேருக்கு கோவை மாவட்டத்தில் நிதி உதவி செய்கிறோம். வருஷத்துக்கு 6,000. கோயம்புத்தூரில் 85,000 பேருக்கு. வீடு கட்டுனுடைய திட்டம், பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் 50,000க்கு மேலே அர்பன் வீடு கட்டும் திட்டத்தில் என்டையர் கோயம்புத்தூரில் செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் உதவி. இதெல்லாம் காமன் விஷயங்கள். இந்த அடிப்படை விஷயங்கள் அறிவு கூட மந்திரிக்கு இல்லை. ஏகபோகமாக குற்றஞ்சாட்டிட்டு போயிட்டார். முன்னால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு கோயம்புத்தூருக்கு என்னது, நீர், சாலை, கழிவு மேலாண்மை, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் தேராமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு 11 நகரங்களை தேர்ந்தெடுத்தது கோவை. 1300 கோடி, 97% வேலை நடந்துச்சு. அது தெரியுமா அமைச்சருக்கு? அது எங்கேயும் தெரியும். சாராய கடையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை தெரியும், பங்கீடு போட முடியும், யார் யாருக்கு எந்தெந்த குடும்பத்துக்கு எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக ப்ரொப்போர்ஷனாக அனுப்பிச்சிட்டோமாங்கிறது மட்டும் அவர் கணக்கு வச்சுப்பார். பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதின்னு ஒன்று கொடுக்குறாங்க தெரியுமா? கௌரவம் இருக்கிற ஆளுக்கு தானே தெரிய போகுது. கௌரவமே இல்லாமல் போய் சரணடைஞ்ச ஆளுக்கு தெரியாது. கோவைக்கு மெட்ரோ ரயில் தரோம்னோம், அதுக்கு டிபிஆர் போட்டு கொடுங்கன்னோம். 10,740 கோடி இவங்க கணக்கு போட்டு கொடுத்தாங்க. அத்தனையும் கொடுத்துருப்போம். அது எழுதி கொடுக்கறது கூட யோக்கியதல்ல. அதனால் வரக்கூடிய திட்டங்களை தடுத்தவர்கள் இவர்கள். கோவை விமான நிலையம் அப்போ வரும் சொல்லி 2,000 கோடி அதுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்து அதனுடைய ரன்வேயை கூட்டி எல்லாமே இப்போ பண்ணியிருக்கோம். அதை தவிர எப்போதும் செய்யக்கூடிய தேசிய லெவலில் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்கிறோம். சுத்தம் சுகாதாரம் இருக்கக்கூடிய ஸ்வச் பாரத், பேட்டி, இப்போ குழந்தைகள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கட்டி கொடுக்கறது எல்லாமே மாநில அரசுடைய வழியாக தான் கொடுக்க முடியும். டைரெக்டாக கொண்டு போய் பிஎம் மோடியினுடைய திட்டம்னு சொல்லி பள்ளிக்கூடம் அவங்களாம் தனியாக கட்ட முடியாது. கோவைக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு. ஜவுளி தொழிலையும் பின்னலாட தொழிலையும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்டுன்னு சொல்லி தொழில்நுட்பத்தில் உயர்த்துவதற்காக மானியமாக 1000 கோடி கொடுக்கும். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லி அதிகமாக தயாரிக்க அதுக்கான இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம். மேன்மேடு ஃபைபர், தொழில்நுட்ப ஜவுளி, இந்த உற்பத்தி எவ்வளோ கூட சேருமோ அந்த உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கு மானியம். ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சிகள் வழங்கி இந்த கோவை மாவட்டத்தில் பெரிய அளவில் பயிற்சி முன்னணியில் இருக்கிறதுக்கான ஏற்பாடு.
நேஷ்னல் டெக்ஸ்டைல் மிஷன் சொல்லிட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக கோவை திருப்பூரை ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து அதற்காக ஜவுளி பூங்காக்கள் அமைப்பது அதற்காக செலவு செஞ்சுருக்கோம். பொதுவான சுத்திகரிப்பு நிலைய காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் அதற்கு உதவி செஞ்சுருக்கோம். ஏற்றுமதி செய்வதற்காக எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் நிறையாக செய்திருக்கிறோம். எம்எஸ்எம்இ மூலமாக கடன் மற்றும் தொழில் பயிற்சி கொடுத்துருக்கோம். புள்ளி விவரங்களை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், இப்போ இந்த திட்டங்கள்லாம் சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லுங்கள். செய்யலை நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நாங்கள் புள்ளி விவரம் தரோம். அதனால் போகிற போக்கில் அள்ளி வீசிட்டு போகின்ற செந்தில் பாலாஜிக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனாலும் வீசுகின்ற அம்பை திருப்பி வீசுகின்ற போது செந்தில் பாலாஜி சிதைந்த பாலாஜி ஆகிவிடுவார் என்பதாலே கொஞ்சமாக 1-2 அம்பை மட்டும் வீசியிருக்கோம். இனி கேள்வி கேட்கட்டும், வரிசையாக பதில் சொல்லுவோம். என்ன செய்யலைங்கிறது அவங்க சொல்லட்டும்.